பிரைஸ் லார்ட். தினம் ஒரு வார்த்தைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். இந்த வசனங்கள் பார்வோனை குறித்தும், இதில் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. நமது வேலைகளிலும் நமக்கு மேலானவர்கள் நமது நல்ல குணங்களை பாராமல் நமக்கு விரோதமாய் கடிந்து பேசும்பொழுது நாம் வருத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டு விலகி போகவோ அல்லது அந்த இடத்துக்கு போகிறதையே நிறுத்தி விடுவோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. பார்வோனின் இருதயத்தை ஏன் ஆண்டவர் கடினப்படுத்தினாராம்? தேவன் யார் என்பதையும் தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக அவர் எந்த எல்லைக்கும் போவார் என்பதை காண்பிக்கவே. இந்த நாளிலும் நீங்கள் வேலையில் அல்லது எந்த இடத்திலும் உயர் அதிகாரி உங்களை ஒடுக்க நினைக்கும் போது ஏளனமான வார்த்தையினால் ஓடி ஒளிந்து போகலாம் என்று நினையாமல், கர்த்தர் நம்மை விடுவித்து நம் தலையை உயர்த்தும் நாள் வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்கள். ஆமென், ஆமென்.